நம்ம விஜய் மேனன் மற்றும் சாய்ஃபலோட ஆக்டிங்கில் உருவான தலைவன் அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படத்தை தமிழ் டப்ளிகேஷன் இப்போ உங்களுக்கு சோனியில் அவைலபிளாக இருக்குது. படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாள, பெங்காலி, மராத்தின்னு கிட்டத்தட்ட 7 லாங்குவேஜஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி. ஹைன்னு ஒரு தெலுங்கு ஃபீல் குட் ட்ராமா மூவியை இப்போ உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. படம் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆக வேண்டியது, ஆனால் தமிழ் டப்பிங் ஆடியோஸ் ஆட் பண்ணலை. இப்போதைக்கு இந்த படம் தெலுங்கு மட்டும் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நம்ம பார்த்திபனுடைய டீன்ஸ் மூவியை இப்போ ஒரு வழியாக அமேசான் பிரைமில் ஆட் பண்ணிட்டாங்க. படம் இப்போ தமிழ், தெலுங்குன்னு மொத்தமாக 2 லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு ஆவரேஜான ஒரு மூவி தான். நம்ம ரவிதேஜாவோட ஆக்டிங்கில் இப்போ ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு மூவி தான் மிஸ்டர் பச்சன். இந்த படத்தை தமிழ் டப்ளிகேஷன் இப்போ நமக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. படம் இப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு மொத்தமாக 4 லாங்குவேஜ் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் ஓகே தான் இருக்குது. ரவிதேஜா வாய்ஸும் அந்தளவுக்கு பெருசாக செட் ஆகலை. ஆனால் ஸ்க்ரீன் பிளே வைஸாக பார்த்தீங்கன்னா படம் ஓகே தான். சும்மா ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ்க்கு நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். கதைன்னு பெருசாக ஒன்றுமே இல்லை இந்த படத்தில். நம்ம கீர்த்தி சுரேஷோட ஆக்டிங்கில் உருவான ரகுதாத்தா அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை இப்போ வர செப்டம்பர் 13 ZEE5 ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. படம் தமிழ், தெலுங்கு, கன்னடான்னு மொத்தமாக 3 லாங்குவேஜ்மே ப்ரீமியர் ஆகும். நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை இப்போ செப்டம்பர் 13 அன்னைக்கு தமிழ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. இந்த படமும் பார்க்கறதுக்கு ஒரு வாட்சபிள் மூவி மாதிரி இருக்கும். ஓடிடி வாட்சபிள் ஃபிலிம் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. துனியா விஜயோட ஆக்டிங்கில் உருவான ஒரு கன்னடா ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் பீமா. இந்த படத்தை தமிழ் டப்ளிகேஷனை இப்போ நமக்கு அமேசான் பிரைமில் ஆட் பண்ணியிருக்காங்க. படம் இப்போ தமிழ், தெலுங்கு, கன்னடா அண்ட் மலையாளத்துலையுமே ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படம் ஓகே லெவலில் இருக்கும். செக்டார் 36ன்னு ஒரு ஹிந்தி படத்தோட தமிழ் டப்ளிகேஷனை இப்போ செப்டம்பர் 13 மதியம் 12 மணி போல நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கும். படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜில் ப்ரீமியர் ஆகுது. அண்ட் படமும் பார்க்க வேற லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயமரியான் அப்படின்ற ஒரு கன்னடா திரைப்படத்தை தமிழ் டப்ளிகேஷனை இப்போ நமக்கு தந்தி 1ல ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கமர்ஷியல் ட்ராமா மூவி. பிளான் பின்னு ஒரு தெலுங்கு த்ரில்லர் ட்ராமா மூவியை இப்போ நமக்கு தந்தி 1ல ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கோட இப்போ தந்தி 1ல இருக்கு. செக் பண்ணலாம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. படம் ஓகே லெவலில் இருக்கும். 1971 ராணுவ எல்லை அப்படின்ற ஒரு பைலிங்கல் மூவியோட தமிழ் டப்ளிகேஷனை இப்போ நமக்காக தந்தி 1ல ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படமும் பார்க்க டீசென்ட் லெவலாக இருக்கும். படத்தில் மோகன்லாலும் நம்ம அல்லு ஸ்ரீஸ் தான் லீடுலாம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அக்லீஸ்னு ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தை தமிழ் டப்ளிகேஷனை இப்போ செப்டம்பர் 13 மதியம் 12 மணி போல நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கும். படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமாக 4 லாங்குவேஜில் ப்ரீமியர் ஆகுது. ஆஃபீஸர் பிளாக் பெல்ட் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தை தமிழ் டப்ளிகேஷனை இப்போ செப்டம்பர் 3 அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா மல்டிபிள் லாங்குவேஜ் ஸ்ட்ரீம் ஆகுது. டான்லியோட ஆக்டிங்கில் உருவான ஒரு கொரியன் காமெடி ட்ராமா மூவி தான் ஸ்டார்ட் அப். இந்த படத்தை தமிழ் டப்ளிகேஷனை இப்போ நமக்கு அமேசான் பிரைம் வீடியோ மினி டிவியில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் வெப் சீரிஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் கோலிசோட ரைசிங்னு ஒரு தமிழ் வெப் சீரிஸை இன்னைக்கு நைட்டு 12 மணி போல நமக்கு டிஸ்னி வெஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிடும். சீரிஸ் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாள, பெங்காலி, மராத்தின்னு கிட்டத்தட்ட 7 லாங்குவேஜஸ்ல ப்ரீமியர் ஆகுது. வைபவ் மற்றும் ரித்திகா சிங்கோட ஆக்டிங்ல உருவான பெஞ்ச் லைஃப்னு ஒரு தெலுங்கு வெப் சீரிஸோட தமிழ் டப்ளிகேஷனை இப்போ செப்டம்பர் 12 அன்னைக்கு சோனியில் ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. இந்த சீரிஸ் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம், பெங்காலி, மராத்தின்னு கிட்டத்தட்ட 7 லாங்குவேஜஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. சீரிஸ் பார்க்க டீசென்டா இருக்கு. கல்பாலி ரெக்கார்ட்ஸ்னு ஒரு ஹிந்தி சீரிஸோட தமிழ் டப்ளிகேஷனை இப்போ நமக்கு ஜியோ சினிமா ஆட் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸ் இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு மல்டிபிள் லாங்குவேஜ்மே அவைலபிளா இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகிற ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ் தான் இன்டு தி ஃபயர் தி லாஸ்ட் டாட்டர். இந்த சீரிஸோட தமிழ் டப்ளிகேஷன் இப்போ உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மல்டிபிள் லாங்குவேஜ் ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. எம்லின் பாரிஸோட ரிமைனிங் எபிசோட்ஸ் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இந்த சீரிஸ் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமா 4 லாங்குவேஜ்ல இருக்கு. இது ரொமான்டிக் டிராமா சீரிஸ். இந்த வாரம் அதர் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகிற திரைப்படங்கள்னு பாத்தீங்கன்னா ETV1ல ஒரு தெலுங்கு மூவியான கமிட்டி குரலோ அப்படின்ற ஒரு மூவியை ப்ரீமியர் பண்ணிருக்காங்க. இது கூட ஒரு மலையாள மூவியான விஸ்வேஷம் அப்படின்ற ஒரு மலையாள படமும் இப்போ சிம்பிளி சவுத்ல ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. பெர்லின் ஒரு ஹிந்தி மூவி செப்டம்பர் 13 அன்னைக்கு ZEE5 ஸ்ட்ரீம் ஆகுது. பேசில் ஜோசப்போட ஆக்டிங்ல உருவான நுண்ணக்குழி அப்படிங்கிற ஒரு மலையாள படம் இப்போ செப்டம்பர் 13 அன்னைக்கு ZEE5ல தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு மொத்தமாக 3 லாங்குவேஜ்ல ப்ரீமியர் பண்றாங்க. தமிழ்ல மட்டும் ப்ரீமியர் பண்ணல. இந்த வாரம் தமிழ் டப்பிங்கோட தியேட்டர்கள் ரிலீஸ் ஆகிற படம் தான் ARM. இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்ல தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு மல்டிபிள் லாங்குவேஜ்ல தியேட்டர்ஸ்ல கிராண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க.